ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4.2 அப்டேட் பப்ஜி குளோபல் அப்டேட் வந்து பண்ணியாச்சு. மித்திக் ஃபால்ஸ்ல என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் வருது, என்னென்ன கன் ஸ்கின்ஸ் வருது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அல்டிமேட் ஃபர்ஸ்ட் என்ன வருது, செகண்ட் அல்டிமேட் என்ன வருது, அது இல்லாமல் 4.2ல வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்த பத்தி என்ன பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா. இந்த கோஆபரேட்டிவ் கிளைம் இது இப்படிதான் வந்து நம்ம டீம்மேட் வந்து கீழேந்து வந்து மேல தூக்கி விட்டு அந்த டீம்மேட் வந்து மேல போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்மள கீழேந்து மேல தூக்கி விடலாம். ஸோ இது இனிமே வரப்போற எல்லா அப்டேட்லயும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கிரவுண்ட்ல வந்து நீங்க மட்டும் தானே ட்ரைனிங் எடுக்க முடியும். பட் இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோன்ல இருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் திருப்பணும்னா ஸ்கிரீன் திருப்ப முடியாதுல்ல. பட் இனிமே வந்து நம்ம ஸ்கிரீனை திருப்பணும்னா உங்க கேரக்டர் அட்ஜஸ்ட் ஆகி இந்த மாதிரி திரும்பிடும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபியூச்சர். அதுக்கப்புறம் இந்த கிரனேட் வந்து நம்ம கண்டினியூஸா த்ரோ பண்ணோம்னா ஒன்னொன்னா தானே நம்மளா தானே மேனுவலா பிக் பண்ணி தானே த்ரோ பண்ணணும். ஆனா இனிமே கிரனேட் உங்ககிட்ட நிறைய இருக்குன்னா அதை ஹோல்ட் பண்ணோம்னா கிரனேட் வந்து கண்டினியூஸா அதுவா போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 கன் எல்லாமே 0.1, 2ன்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதோட டேமேஜ் எல்லாத்தையுமே. அதே மாதிரி ஷார்ட் கனுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் வந்து டேமேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ ஹோம் ஆப்ஜெக்ட்ஸ் பிப்ரவரி வேலண்டைன்ஸ் வருது இல்ல. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடுவில் அந்த கிட்டார்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹோம் பேட்டில் இதெல்லாமே வரப்போகுது. அதுக்கப்புறம் இதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாவ் மோட் கேம் பிளே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த வாட்டி டீம்டு மோட்ல இருக்கிறது எல்லாமே வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்களாம். ஸோ வந்து கேமிங் வந்து நல்லா இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வாவ் மோட் அப்டேட்ஸ் பத்தியும் வீடியோஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ராயல் அப்டேட். இந்த மெட்ரோ ராயல் அப்டேட்ல வந்து சாப்டர் 30 வருதான். ஸோ இதெல்லாம் விளாண்டதே இல்லை, அதனால தெரியல. அதுக்கப்புறம் புது மீலி வெப்பன் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இதுவுமே இனிமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் இந்த மியூட்டேட்டட் ஃப்ளவர் நம்ம ஈவெண்ட்ல இருக்குல்ல அதுவுமே அங்க இருக்கு. வேற வந்து ஓகே அந்த அந்த வீலி வெப்பனு அதுக்கப்புறம் அதுவுமே என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ண முடியும் போல. அதுக்கப்புறம் இந்த வெயின் கிரேட் அதுவுமே இருக்கு. அதுக்கப்புறம் புதுசா ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க, ட்ரோனு அதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கு. இதுலயுமே இந்த 7 கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபேமஸ்க்கு உங்களால மேக் போட்டுக்க முடியும். ஸோ 4.2 அப்டேட்டும் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மித்திக் ஃபார்ஜ். இந்த மித்திக் ஃபார்ஜ்ல வந்து 3 ட்ரெஸ்ஸோட ஹெட் கேரு, 3 கன்னு. அதுக்கப்புறம் இந்த வவுச்சர் எப்பவும் போல போன இதுல இருந்தே வருது, அதுவுமே இதுவே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இதுல எந்த அமௌண்ட்டும் எல்லாம் இல்ல. ஸோ கில்லர் ஹார்னட் செட்டு இதோட ஹெட் பீஸ் அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கு பார்க்க. சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு ஃபேவரட்லாம் இல்ல. ஓகே தான். ஓகே ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் செகண்ட் அவுட்ஃபிட் வந்து இதுதான். இதோட ஹெட்கியருமே இதுதான். இதுவுமே அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுலயும் எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. ஒரு நார்மல் அவுட்ஃபிட், ரித்திக் அவுட்ஃபிட் அவ்வளவுதான். அடுத்த அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் அவுட்ஃபிட். இதுவுமே இதோட ஹெட்கியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தான். ரித்திக் எம்ப்ளம் இதோட இது லெஜெண்டரியில இருக்கு. இதுதான் இந்த அவுட்ஃபிட். இதுவுமே இந்த அமௌண்ட் எல்லாம் கிடையாது. அடுத்தது கன்னு. இது வந்து ஆகு ஃபைனல் ஃபார்ம். இதுதான். இதுல வந்து எலிமினேஷன் ப்ராட்காஸ்டோட வரும். ஓகே ஆகே இல்லாததுக்கு இது ஒரு ஓகேவான ஸ்கின்னு. மற்றபடி அந்த அளவுக்கு இல்ல, ஓகே தான். அதுக்கப்புறமேட்டு யூஎம்பி. இது ஒரு நல்ல யூஎம்பி. 4 எம்ப்ளம்க்கு தாராளமா வாங்கலாம். எலிமினேஷன் ப்ராட்காஸ்டோட வரும். இதுவுமே ஒரு நல்ல யூஎம்பி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிட் எஃபெக்ட்லாம் கிடையாது, பட் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வரைக்கும் இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த M16மே 4 எம்ப்ளம் தான். பட் ஆனா இதுக்கு ஹிட் எஃபெக்டோட வருது. இதுக்கு எலிமினேஷன் ப்ராட்காஸ்டும் உண்டு, இந்த ஹிட் எஃபெக்டும் உண்டு. பார்க்க ஒரு கியூட்டான M16 தான். இதுவுமே ஒரு நல்ல M16. அப்கிரேட் M16 இல்ல, ஒன்னு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அது எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரப்போற அல்டிமேட் ரிட்டர்ன் இதுதான். இதுல வந்து தனித்தனி கில்ட். ஃபீமேலுக்கு தனி, ஃபீமேலோட ஹெட் கியர் போட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீமேல் அவுட்ஃபிட்டோட ஹெட் கியரு கூட அந்த கியூபிசி கன்னு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ் இப்படிதான் இருக்கும் பார்க்க. இதுவே மேல் அவுட்ஃபிட் அதோட ஹெட் கியரு அது கூட இந்த கியூபிசி வச்சா அதோட போஸ் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேல் அவுட்ஃபிட்டும் ஹெட் கியரும் போட்டா உங்களுக்கு போஸ் இதுதான்.
அதுக்கப்புறம் ஹெல்மெட் இதில் மித்திக் ஹெல்மெட்டு இது லெவல் 3, இது லெவல் 2 ஒரு மாதிரி க்ரீன் வித் கோல்டன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் லெவல் 1 இதுதான் ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் இது கூடயே இந்த பேராஷூட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த QBZயோட பேசிக் ஃபார்மு, இது எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட், ஒரு மாதிரி கோல்டு கலர் கலந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபார்ம், பேசிக்காக இருக்க மாதிரி இருக்கு இதில் பார்க்க. இது ஒரு பழைய QBZ. அதுக்கப்புறம் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டுமே பேசிக்காக தான் இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா இல்லை. அதுக்கப்புறம் ஹிட் எஃபெக்ட் இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. இதுலதான் வந்து அனிமேஷன்லாம் இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் பேக்ல வச்சா அதுக்கு அனிமேஷனு. அப்புறம் இந்த இன்ஸ்பெக்ட் அமௌண்ட், அப்புறம் லூட் கிரேட், இதுதான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல வரப்போற கில்ட் எல்லாமே. இதுதான் நமக்கு செகண்ட் வரப்போற அல்டிமேட் ரிட்டர்னு. புது M4ம் வருது, இந்த மாதிரி பழைய M4மே வருது. இது வந்து மேல ஃபீமேல 2 கேரக்டருமே இருக்கு, ஒரே கில்ட் தான். இது ஹெட் கியர்லாம் தனியாக கிடையாது. அதுக்கப்புறம் இந்த M4 எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் தெரியும். இதுவே ஒரு நல்ல M4 தான். பேசிக் ஃபார்ம், இது எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட், எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபார்மு. இந்த அட்வான்ஸ் ஃபார்ம் இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் புலி வரும், ஹிட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம், இன்ஸ்பெக்ட் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஃபயர் ஆம் அனிமேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த கண்ணுக்கு தான் வந்துச்சே இது. அதுக்கப்புறம் லூட் கிரியேட்டு, அப்புறம் இதில் கவுண்டர் ஃபினிஷும் உண்டு, கூட வந்து க்ளோரியஸ் மூமெண்ட், ஒரு செமையான க்ளோரியஸ் மூமெண்ட். நீங்க 2 கன்ல எந்த கன் எடுக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 2 கன்னுமே எடுக்கணும்னா அதுவுமே எப்படி வந்து கம்மி பிரைஸ்க்கு எடுக்கிறதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைடரு, இதுதான் கிளைடரு. எல்லாமே இந்த எஃபெக்ட்ல தான் இருக்கும், இந்த க்ளோரியஸ் மூமெண்ட்ல இந்த எஃபெக்டோட தான் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் பேக் லெவல் 3, இது லெவல் 2, அடுத்தது லெவல் 1, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல நேடு மோல்டோ இருக்கு. QBZக்கு நேடு மோல்டோலாம் கிடையாது. அதே மாதிரி எல்லா பவர்ஸும் உங்களால ஸ்டார்டிங்ல பார்க்க முடியாது. இந்த பட்டர்ஃப்ளை பவர் மான் இருக்கும், அந்த மாரி இந்த ஸ்கார்பியனும் இந்த வெயின் பவரும் லேட்டா தான் வரும். கோஸ்ட் இவெண்ட்ல டேட் பிரிச்சு பவர் விட்டுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் கொலாபரேஷன், இது பிரைஸ் பாத் கிடையாது. ஸோ அதுவுமே வரும்போது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆல்ரெடி 4.2 அப்டேட்டில் வந்த எல்லா பவர்ஸு எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் எல்லாமே வந்து விளையாண்டு பார்த்து பீட்டா ஃபுல்லாக விளையாண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுவே தனி பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பப்ஜியில் அப்டேட்டும் வந்துச்சு. ஸோ நாளைக்குமே இன்னும் புதுசாக நிறையாலாம் இருக்குது, அதுவுமே விளையாண்டு பார்த்து ஃபுல்லாக வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் M4 வந்து 2மே எடுக்குதுன்னா சீப்பாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல வாவ் மேட்சஸ் ட்ரைனிங் இருக்குது, அதுவுமே பிளேலிஸ்டா போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பின் வீடியோஸும் பிளேலிஸ்டா இருக்கு, 4.2 பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ லைக் பண்ண வந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே.